இன்னொரு சம்பவம், அது யாருக்கிட்டையும் இது அதுவும் சொல்லலை. இதுவும் ஈவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நான் சொல்லலை. அது 16 வயது நிலை படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு செகண்ட் வீக் ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. அந்த 16 வயதில் அதுக்கு முன்னாலே வந்து நான் படங்கள் நிறைய பண்ணியிருந்தா கூட அந்த 16 வயதில் அந்த படத்தில் அந்த பரட்டை கேரக்டர் தான் எனக்கு வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த கேரக்டர். பாமர மக்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்த்த கேரக்டர் அந்த பரட்டை கேரக்டர் 16 வயதில். அந்த டயத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட வந்தாங்க. வந்து ஒரு படம், அந்த ஹீரோ பேரை வந்து நான் சொல்லலை. அந்த படம் அவர் ஹீரோ, அதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர், நீங்கள் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டேட்டும் இருந்தது. சரிங்க, ரெம்யூனரேஷன் எல்லாம் பேசணும். அதில் வந்து நான் 10,000 ஸ்டார்ட் பண்ணி 6,000க்கு வந்து நின்னோம். சரிங்க, 6,000க்கு ஒத்துக்கிறேன். சரிங்க, இந்த நீங்கள் அட்வான்ஸ் எப்போ வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது பழக்கம், நாம் அது உறுதி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாய் ஏதாவது கொடுத்த ஒரு பழக்கம். சரி, நான் கேட்டேன், ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க சார். அவர் பார்த்து, இல்லைங்க நான் எதுவும் கொண்டு வரல, நாளைக்கே ஷூட்டிங்கு, நான் நாளைக்கே வந்து நான் ட்ரெய்லர் அனுப்புகிறேன், அது கூட ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்புகிறேன், அவர் வந்து அந்த 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க, நீங்கள் மெஜர்மெண்ட்டில் கொடுத்துருங்க, நாளைக்கு ஷூட்டிங்கு. சரிங்க. சரி, நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தாங்க, ட்ரெய்லர் வந்தாங்க. கேட்டு எங்கெங்க 1000 ரூபான்னு கேட்டேன் நான். இல்லைங்க ஒன்றும் சொல்லலையேன்னு சொன்னாங்க. இல்லைங்க 1000 ரூபா கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்க, கொடுக்கலையே. சொல்லும்போது இல்லைங்க எனக்கு தெரியாது, நீங்கள் வேணால் பேசுங்க. நம்ம வந்து இந்த புதுப்பேடு கார்டன் ஸ்ட்ரீட்டில் அங்கே இருந்தேன் நான். அங்கே முன்னாலே வந்து ஒரு நாடார் கடை இருந்தது, அங்கே தான் ஃபோன் இருந்தது. அங்கே தான் ஃபோன் போட்டு அங்கே கேட்டேன். அவங்க ப்ரொடியூசர் லைனில் வந்தாங்க. என்னங்க 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்கலையே, எப்படி? ஆமாங்க நான் மறந்துட்டேன், நீங்கள் முன்படுங்க, நீங்கள் நாளைக்கு ஷூட்டிங் நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னால் நான் 1000 ரூபா கொடுக்குறேன், டெஃபினட்டாக நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வந்து 9 மணிக்கு வந்து ஷூட்டிங்கு. 7:30 மணிக்கு கார் வருதுன்னு சொன்னாங்க. 8 மணி ஆச்சு, 8:30 மணி ஆச்சு, 8:45 மணி ஆச்சு. அப்போ தான் கார் வந்தது. சரி, அந்த காரில் வரையும் ஏவிஎம் செட்டு ஸ்டூடியோக்கு வந்து ஷூட்டிங் நான் போனேன். செட்டுக்கு போகிறேன். அங்கே போகிறதுக்கே 9:30 ஆகிடுச்சு. இந்த ப்ரொடக்ஷன் ஏங்க ஹீரோயெல்லாம் வந்துட்டாங்க, ஏன் சீக்கிரம் மேக்கப் போடுங்க. நான் என்னங்க அந்த 1000 ரூபாய் கொடுக்கல. இல்லைங்க நீங்கள் வந்து என்னங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, நீங்கள் மேக்கப் போடுங்க, நீங்கள் வந்துடுவாங்க சொன்னாங்க. இல்லைங்க 1000 ரூபாய் கொடுத்தா தான் நான் மேக்கப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி நின்றுட்டேன். சரி, கம்ப்ளீட்லி வந்து அந்த ஹீரோ வந்தாங்க, வந்து நின்றுட்டு இருந்தேன். ஒரு 10:15 10:30 மணி ஆச்சு. டக்குன்னு சொல்லி ஒயிட் அம்பாசிடரில் கார் ஃபாஸ்ட்டாக வந்து நின்னது. டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே, என்னடா என்ன பெரிய 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 ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போதான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணியிருக்கேன், என்ன படம் கொடுக்கல, என்ன மேக்கப் போட மாட்டியா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்ல அலையண்டாதீங்கலாம், கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. நான் வந்து என்னங்க நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால நிற்கிறேன்னு சொன்னா, வீட்டுக்கு போ, கேரக்டர் கிடையாது. சரி, ஓகே, கார் கொடுங்க. கார்லேயே போறேன்னு சொன்னா, காரில் கிடையாது, அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட உண்மையாகவே பணம் கிடையாது, பாக்கெட்டில் பணம் வச்சுக்கல. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளோ அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவிலிருந்து அப்படியே நடந்து வர்ற செகண்ட் வீக் 16 வயதில் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நடந்து இதே மைண்ட்ல ஓடுது. அந்த பஸ்ல போறவங்க எல்லாம் இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. எனக்கு வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்கு, இதை பார்த்து சொல்றாங்க அப்படிங்கிறது என் மைண்ட்ல. பின்னாலே ஒரு 4-5 பேர் பரட்ட இது எப்படி இருக்குன்னு வர்றாங்க. என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கார்ல வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா, நான் ரஜினிகாந்த்ல கரெக்டா வந்து 2.5 வருஷத்துல வந்து ஏவிஎம் செட்டியார்கள் சிறந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.25 லட்சத்துக்கு வாங்கினேன். வெயிட் வாங்கிட்டு புது பிரிட்டிஷ் அப்படி உட்காந்து விடுறா வண்டியா ஏவிஎம்
ஃப்ளோர். அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே அம்பாசிடர் நிற்க வந்தது அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் வண்டி சும்மா வண்டி மேலே கை வச்சுக்கிட்டு 2 சிகரெட் எல்லாம் வந்து அங்கே வந்து கம்ப்ளீட்லி ஒரு யாரும்